ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு மையம் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் குளமங்கலம் அப்படின்ற இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு குடும்பம் நடத்த தெரியாமல், இல்லை குடிச்சிட்ட உடனே ஒரு கேரக்டர் மாறுது அப்படின்னா அவங்கள நம்ம குடி நோயாளி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நபர்களுக்கு அதிலிருந்து மீட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அவங்கள திருப்பி ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மனிதனாகவும் குடும்பத்தில் ஒரு நல்ல மனிதனாகவும் வாழ்கிறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் ட்ரீட்மெண்ட்டு, ஜென்ரல் டாக்டர் சைக்கால் டாக்டர் இதெல்லாம் வந்து பார்த்து ஃபுல்லாக செக் பண்ணி அவங்களுக்கு மருந்து மாத்திரை ஊசியெல்லாம் கொடுத்துருவாங்க. இது தொடர்ந்து வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 45 நாள் 50 நாள் வரைக்கும் இது ஃபுல்லாக நம்ம வந்து கன்டினியூ பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா அவர் இத்தனை நாள் குடிச்சிருக்காரு இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 5 வருஷம் குடிச்சிருக்காரு அப்படின்னா அந்த 5 வருஷம் குடிச்சக்கூடிய அந்த மதுவானது உடம்புல ரத்தத்தில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். இது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொண்டு உதவும். இது ரிமூவ் ஆகும்போது யூரின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிடும். அதுக்கப்புறம் தான் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இவருக்கு குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலும் அந்த உடல் ரீதியாக வந்து அந்த தூண்டுதல் இல்லாமல் போயிடும். அதனால் அவர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்க. போயிட்டு நல்லா கண்ட்ரோலாக இருப்பாங்க. அவங்களுக்கும் குடிக்கக்கூடாதுன்ற எண்ணம் தான் இருக்கும். இதுக்காகவே மாலை போடுறவங்களாம் இருக்காங்க. அப்படி இருந்துட்டு அவங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துமே வந்து இனிமேல் இதே மாதிரி நம்ம இருந்துடணும், குடிக்கக்கூடாது அப்படின்ற மனநிலை அவங்களுக்குள்ளே இருக்கும். நம்ம வெளியே பார்க்குறவங்களுக்கு தெரியாது. வந்தோன்னே குடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் அவங்களுக்குள்ளே அந்த மனநிலை இருக்கும். ஆனால் வெளியே அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த உடனே அவர் வந்து அதை கண்டினியூ பண்ணணும்னு நினப்பார். ஆனால் உடல் ரீதியாக வந்து ஆல்கஹால் இருக்கிறனால அதை தூண்டி விட்டோன்னா இவர் மன அலைபாஞ்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மறுபடியும் ஒயிட் ஷாப்புக்கு போய் ஒரு குடிக்க ஆரம்பிச்சிடாரு. இதுதான் நிறைய நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் வந்து ஒரு மனிதன் வந்து குடிப்பழக்கம் எனக்கு வந்து தவறு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை வந்து அதை நிறுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்கு உண்டான சொந்த முயற்சி எடுப்பார். அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் வந்து சொந்த முயற்சி எடுத்து அதுலேருந்து வெளியே வரணும் தான் நினைப்பார். ஆனால் அவரால் முடியாது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு உடல் ரீதியாக ஆல்கஹால் செட் ஆகி போயிருக்கிறது தான். இந்த பிளட்டில் ஜாயிண்ட் ஆன அந்த ஆல்கஹாலை பூரா யூரின் மூலமாக நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா அதுக்கு உண்டான இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸு இதெல்லாம் கொடுத்து கரெக்டாக பண்ணணும். இது போக வந்து அவர் மனநிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும் அப்படின்னா அவருக்கு வந்து ஃபுல்லாக கவுன்சிலிங், அதாவது ஒரு குடிகாரனுக்கு வந்து தண்டனையோ அறிவுரையோ அவருக்கு வேலை செய்யாது. அவருக்கு வந்து முழுமையாக எது வேலை செய்யும் அப்படின்னா கவுன்சிலிங் மட்டும்தான் வேலை செய்யும். அதுபோக மருத்துவம், இது ரெண்டும் தான் வந்து அவரை முழுமையாக குணப்படுத்தும். இங்கே உள்ள கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாக ஜென்ரலாக இருக்கிற மாதிரி இருக்காது, இல்லை மற்றவங்க அறிவுரை சொல்கிற மாதிரியும் இருக்காது. தன்னை உணர்தல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் கொண்டு வந்து அவர் எப்படி இருக்கார், நான் யார், நான் என்ன மாதிரி ஆள், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் மற்றவங்களுக்கு உபயோகரமாக இருக்கனா இல்லையா, ஸோ எனக்காவது நான் உபயோகரமாக இருக்கனா இல்லையா அப்படின்றத சிந்திக்க தூண்டுற அளவுக்கு அந்த கவுன்சிலிங் இருக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்க, நம்மளால் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ முடியலை அப்படின்ற அந்த எண்ணத்தை தூண்டக்கூடிய அந்த கவுன்சிலிங் அமைஞ்சிருக்கும். இது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த சொசைட்டியில் மற்றவங்க எப்படி ஒரு பொசிஷனில் வாழ்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை சிந்திக்க சொல்லும். சமுதாயத்துக்கு நம்மளால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற யோசிக்க சொல்லும். ஒரு உறவுக்காரங்க விசேஷம் இல்லை ஒரு கல்யாணம் ஒரு காது குத்து அப்படின்னா தன் மனைவியோட எப்படி போகணும், எப்படி வரணும், எப்படி பக்குவமாக இருந்துக்கணும், தாய்னா என்ன தந்தைனா என்ன, கூட பிறந்தவங்களும் என்ன, அவங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும். அது போக பார்த்திங்க அப்படின்னா கட்டின மனைவிக்கு நம்மளால் என்ன பிரயோஜனமாக செய்யணும், குடும்பத் தலைவர் ரேஷன் கார்டில் மட்டும் போட்டால் போதுமா, இதுக்கு தலைவனாக நம்ம நடந்துக்கிறோமா, எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்னவாறு இருக்கோம், அவங்களுடைய பிள்ளைகளோட எதிர்கால வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையும் யோசனை பண்ணி செய்கிற அளவுக்கு இந்த கவுன்சிலிங் இருக்கும். இந்த கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப உற்று கவனிப்பார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட பாஷையிலே இந்த கவுன்சிலிங் எல்லாமே இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உற்று கவனித்து ஒரு 10 வார்த்தை சொல்லும்போது கண்டிப்பான முறையில் அவருக்கு 2 வார்த்தை வந்து ஆள் மனசில் போய் பதியும். இந்த மாதிரி தொடர்ந்து 90 நாளும் கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருப்போம். இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஸ்ட்ராங்காக அவர் அடித்தளத்தை போட்டுவார். குடி நமக்கு தேவையில்லை, இந்த குடியினால தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது,
அப்படின்ற விஷயத்தை முழுமையாக உணர்ந்து அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஸ்ட்ராங்காக முயற்சி பண்ணுவார். மருத்துவம் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக உள்ள அந்த ஆல்கஹாலை எடுத்துருது. இந்த கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா மன ரீதியாக அவரை வெரி வெரி ஸ்ட்ராங்காக ஒரு ஆக்கி அடுத்த சமுதாயத்தில் நான் என்ன பண்ணணுன்றத ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அவர் நல்ல வாழ்க்கையை வாழ்வார். இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா அவங்கள நம்பி கல்யாணம் முடிச்சு வந்த மனைவி அவங்களுக்கு வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க பெற்ற தாய்க்கு இந்த பிள்ளை பெற்றதுக்கு நான் கொடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் மாறும். இது போக பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் இப்படி இருந்தால் இப்போ இப்படி ஆகிட்டான் பரவாயில்ல இவனை மாதிரி தான் இருக்கணும், தவறு செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த தவறை உணர்ந்து திருந்தி ஒரு நல்ல மனுஷனாக வாழ்கிறான் அப்படின்னு 4 பேர் மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க. இதுக்கெல்லாம் இந்த ஜோதி டர்னிங் பாயிண்டில் நீங்கள் கண்டிப்பான முறையில் எவ்வளோ தான் துன்பங்கள் துயரங்கள் இந்த பெண்களுக்கு இருந்தாலும் ஒரு கடைசி சான்ஸாக இந்த குடியார கணவனுக்கு இந்த குடியார பிள்ளைக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கையை கொடுக்குற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு கடைசி முயற்சியாக இந்த ஒரு சான்ஸ் இந்த வாய்ப்பை கொடுங்க. யாராக இருந்தாலும் தவறு செய்தவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கணும். அவர் திருந்ததுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் குலமங்கலம் அப்படின்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட்ன்ற பேரில் தான் இருக்குது. அது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன கட்டணம் எப்படி அப்படின்னு சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். 3 மாதம் தங்கணும், யாரும் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்களே பார்த்துக்குவோம். இது போக குடிகார நண்பர்களுடைய அந்த சம்மதத்தோடு நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபோன் செஞ்சால் போதும், குடும்பத்தார் சம்மதம் இருந்தால் போதும், குடியாரர்கள் சம்மதம் தேவையில்லை. நாங்கள் ரெக்கவரி பண்ணி ஒரு நல்ல மனிதனாக மாற்றி கொடுக்க தயாராக இருக்கும். தேங்க்யூ மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். அந்த உதவியை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ உங்கள் உறவினருக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ யாருக்காக இந்த பிரச்சனை இருந்தால் கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.